யோவான் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீ பேசுகிற தேவனாய் இருக்கிறபடியினால் இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு நபரோடு கூட நீங்க பேசுங்கப்பா. தகப்பனே, பெரிதானவைகளை பார்க்கட்டும், சிறந்தவைகளை காணட்டும், மேன்மையானவைகளை அவர்கள் காணட்டும். தகப்பனுடைய ஆவியானவர் அது மத்தியிலே கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பேசுகிறது நான் அல்ல, பிதாவின் ஆவியானவர். உடைய வசனத்தை எதற்காக அனுப்புகிறீரோ அதை செய்யாமல் திரும்பாத என்று நீ சொல்லியிருக்கிறேன். உடைய வார்த்தை வெளிப்படட்டும். வார்த்தையாக இயேசு உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் விழுந்து 100 மடங்கு பலன் பெறும்படியாய் கர்த்தர் கிரியை செய்ய ஆவியானவர் செயல்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் இந்த மாசத்தில் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்தம் என்னென்றால், இதிலும் பெரிதானவைகளை காண்பார். சொல்லுங்க, வாய் திறந்து. எதிலும் பெரிதானவைகளை காண்பார், இதிலும் பெரிதானவைகளை காண்பார் அப்படின்ற எதில? அந்த நார்த்தான் வேலை அங்க பாத்தீங்கன்னா, நார்த்தான் வேலை கூட்டிட்டு வரோம். யார் கூட்டு வர்றது? யார் நார்த்தான் வேலை கூட்டு வர்றது? பிலிப்பு கூட்டிட்டு வர்றார். கூட்டிட்டு வரன்னு சொன்னாரு, இந்த மாதிரி வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடி நாசரேத்திலிருந்து என்ன பண்ணிருக்கார்? இயேசு என்ன செய்கிறார்? வந்திருக்கிறார், அவர் நன்மைகளை செய்கிறார் அப்படி சொல்றாரு அவர்கிட்ட. அப்ப அந்த நாத்தான்கள் கேட்கிறாரு, நாசரேத்திலிருந்து எப்படி நன்மை வரும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. நீ வந்து பாரப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்த இயேசு சொல்றாரு, நீ அத்திமரத்துக்கு கீழே நின்ற அப்பயே உன்னை என்ன கிடைக்குது செய்ய சரின்னு சொன்னார். நீ உத்தமமான இஸ்ரவேலன், நீ உத்தமமான ஆளு அப்படின்னு சொல்லி அவனை பத்தி என்ன செய்யறாரு? புகழ்றார். உடனே அவன், நீ தேவகுமாரன், நீ மெய்யானவே ஆண்டவர் அப்படின்றான். நான் சொன்னதுனால நீ விசுவாசிக்கிற, ஆனா இதிலும் எதிலும் இப்ப நான் சொன்னதில்லை பாத்தீங்களா? இதிலும் அப்படின்னா உனக்கு உன்னை பத்தி நான் சொன்னதுனால, ஒரு வெளிப்பாடு சொன்னதுனால, உனக்கு ஒரு சுகம் நடந்ததுனால, உனக்கு ஒரு ஆரோக்கியம் நடந்ததுனால, ஒரு அற்புதம் நடந்ததுனால நீ என்னை விசுவாசிக்கிறாய். ஆனா இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படி சொல்றாரு. நான் சொல்றது புரியுதா? என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு ஏதோ ஒரு ஆண்டவர் என்னை பத்தி ஏதோ சொல்லிட்டாரு, எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு, எனக்கு நல்ல வேலை கொடுத்துட்டாரு, நான் ஒரு நேர்மையான இடத்துக்கு வந்துட்டேன், நான் உயர்ந்துட்டேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், நான் நல்லா இருக்கேன் இப்ப அப்படின்னு நினைச்சு என்ன செய்றீங்க? இயேசுவை நம்புறீங்க. அப்படி சொன்னா, அப்படிலாம் வந்தாலும் என்ன ஆகி போச்சுன்னா, அந்த ஆசீர்வாதம் இல்லாத சமயத்துல காணாமையே போயிடும். ஆனா இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அது என்ன இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்னா எனக்கு இது யோசனையாவே இருந்தது. சரிங்களா? அதை குறித்து பார்க்க போறோம். பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, பேதுரு, நீங்க பேதுருவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு போட்டு சொந்தமா வச்சிருக்கிறார். அவர் எத்தனை போட்டு வச்சிருக்காங்க தெரியாது. அவருடைய படகு இங்க போட்டிருக்கிறார். அப்போ ஒரு போட்டு வச்சிருக்கிறார். அப்ப போட்டு வச்சிருக்கிற ஆளு இப்ப ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா, அந்த தொழிலை குறித்து தெரியாதவன் இந்த தொழிலை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அந்த தொழிலை குறித்து சரியா தெரிஞ்சாதான் அதை செய்வாங்க. இப்ப அந்த தொழிலே தெரியாம யாராவது செய்வாங்களா? அப்ப இவர் அந்த கலிலேய கடல்ல அந்த கப்பல் வச்சு அவர் படகை வச்சு என்ன பண்றாரு? மீன் பிடிக்கிறார். அப்ப அந்த கடலுடைய ஆழம் தெரியும், எந்த பக்கத்துல மீன் இருக்குன்னு தெரியும், எந்த பக்கம் பாடு இருக்கும், அப்படி பாடுனா மீன் எங்க கிடைக்கும் எல்லாமே அவருக்கு என்ன செய்ய தெரியும். எந்த காலத்துல போகணும், எந்த நேரத்துல போகணும், எல்லாமே அவர் என்ன பண்ணிருக்கலாம்? அறிஞ்சிருக்கலாம். எல்லாமே அறிஞ்சிருக்கலாம். ஆனா டெய்லி போய் மீன் பிடிக்க போன ஆளு அன்னைக்கு மட்டும் அவர் சொல்றாரு, நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனா ஒரு மீன் அகப்படவே இல்லை அப்படின்ற. அப்ப அவரை பார்த்து சொல்றாரு இயேசு, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துவேன் அப்படின்ற. மீன் பிடிக்க கூட லாய்க்கில்லாத ஆளை எனக்கு ஒன்னே நான் என்ன செய்ய போறேன்? மனுஷனை பிடிக்கிறவனா மாத்த போறேன் அப்படின்ற.
அப்ப இதிலும் பெரிதானவைகள் என்றது நல்லா கவனிங்க. மனுஷனை பிடிக்கிறது பெரிய காரியம், மனுஷனை பிடிக்கிறது பெரிய காரியம். சரிங்களா? முதல் திருச்சபை உருவானோட அதை போட்டு ஜனங்கள் மத்தியிலே தயவு உண்டானது, அனுதினம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சபைகளே சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு தயவு ஜனங்கள் மத்தியில் தயவு கிடைக்கிற நமக்கு பெரிய காரியமா இருக்கு, பெரிய காரியமா இருந்துச்சு. இப்ப ஏதாவது ஒரு காரியம் எனக்கு வாய்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா மனுஷன் மத்தியில, இப்ப நான் ஒரு ஸ்தாபனத்துல வேலை செய்யறேன் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறேன்னா அந்த நிறுவனத்துல நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் மத்தியில் தயவு இருந்தா தான் நான் மேல என்ன செய்ய முடியும், முன்னேறி மேல போக முடியும். இல்ல அப்படின்னா காலவாரி ஒரு ஆள் கூட இருந்துச்சுன்னா கீழே கீழே நம்ம என்ன செய்யணும், போய்கிட்டே இருக்கும். இப்படி பல இதை நம்ம யோசிக்கலாம். சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில இதிலும் பெரிதானவைகளை காண்பார் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். இப்ப பேதுரு அவனுக்கு இதிலும் பெரிதான காரியங்களே அவன் பார்க்கும்படி செய்தான். அண்ணன் செய்திக்குள்ள வரல, நல்லா கவனிங்க. அடுத்து பாருங்க, மோசே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் நல்ல படிப்பு எல்லாம் சிறந்த ஒரு நபர், ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நபர். ஆனா அந்த நபர் இப்ப என்ன ஆயிட்டாருன்னா வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு அவர் சாதாரண ஒரு மனிதன் போல, ஒரு சாதாரண ஆள் போல, படிப்பறிவில்லாத ஒரு மனுஷனை போல ஆடுகளை போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவரை பார்த்து சொல்றாரு, இந்த பூமியில் உள்ள ஜனங்கள்லாம் அதிசயங்களை காண்பார்கள், உன்னோடு இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய செய்கையை காண்பார்கள், நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கு அப்படின்ற. அல்லேலூயா. எங்க உட்கார்ந்து இருக்கிறால, ஆட்டுக்கு பின்னாடி தெரியுற ஆள, சரிங்களா? ஆட்டுக்கு பின்னாடி தெரியுற ஆள எப்படி இருக்கிறாரு, அவர் இப்படி பெரிய பயங்கர காரியம் செய்யணும்னு சொல்றாரு. நல்ல கவனிங்க. இப்ப மரித்த லாசர் உயிரோடு இருக்கிறார், மரித்து போயிட்டார். மரித்து போன பின்னாடி அவரை கல்லறையில் விட்டு வச்சுட்டாங்க. வச்சின உடனே அந்த கல்லை திறந்து விடுங்கப்பா அப்படின்றாரு. சொன்ன உடனே அங்க மனித மார்த்தா சொல்றா, நாருமே அப்படின்ற, நாருமே அப்படின்னு. அப்ப நீ இதுவரையும் என்ன பண்ணிருக்கிற, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய், மகிமை என்ன செய்வா. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன நீ பார்க்கல, மகிமைய பார்க்கல. அப்படின்னா என்னன்னா, உன்னை ரட்சித்தாங்க, நீ நான் ஒரு அற்புதம் செஞ்சது, உங்க வீட்டுல தங்கினது, நீ என்னை மரியாதை காலில் உட்காந்து மரியாதை என் பக்கத்து காலில் உட்கார்ந்து இருந்தது, அல்லது எனக்கு சாப்பாடு போட்டது, மார்த்தால் எனக்கு நல்ல நல்ல சாப்பாடா போட்டீங்க, அதுதான் எனக்கு. அவங்க நினைச்சாங்க என் அன்பு நீங்க காட்டினா நான் உங்களுக்கு அன்பு காமிச்சேன், அந்த அன்பை பார்த்து அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்தேன், இதை பார்த்துட்டு என்ன செய்யுங்க, என் மேல ஒரு விசுவாசம் வச்சிருக்கீங்க, நிறைய அற்புதம். அவங்க வியாதி இருக்கும் போது நான் சுகமாக்கணும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா செத்து போனவங்க உயிரோடு இருக்கணும் ஒரு நம்பிக்கை உனக்கு இல்ல. அதை சொன்னாரு, அதை தான் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் போது உனக்கு வியாதியை கிடந்த ஒண்ணு சுகமாக்கிறத விட நான் செத்து போன கட்டி உனக்கு எழுப்பேன் பாரு, அதுதான் மகிமை. அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை நீ என்ன செய்வாய், காண்பாய் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இதிலும் பெரிதானவைகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், நான் சிந்தித்து பார்த்தேன். அப்ப யாத்ராமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு நான் யாராத்தான் காணப்பட்டேன் தெரியுமா, சர்வ வல்லமையுள்ள தேவனாக காணப்பட்டேன். ஆனா அவங்க யாரா பார்க்கல, என்னைய யெகோவா தேவனா என்னை பார்க்கல அப்படின்னாரு. நல்ல கவனிங்க, இதுல 2க்கு என்ன வித்தியாசம் இருக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்சடாய்க்கும் யெகோவாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நம்ம பாருங்க, எல்சடாய் என்பது என்னன்னா, பலனற்று போன நிலைமையில நான் இருந்தாலும், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில நான் இருந்தாலும், இனிமே வாழ எனக்கு வழியிலே என்ற நிலைமையில நான் இருந்தாலும், அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர் தான் யாரு, எல்சடா. சரிங்களா? எல்சடா என்ற பேருக்கு இவ்வளவு அதனுடைய காரியங்கள் இவ்வளவு இருக்குது. அப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரும் தங்கள் பலன் இழந்த நேரத்தில், பாதுகாப்பு அற்ற சூழ்நிலையில், தங்கள் பலனே என்ன எதுவும் செய்ய முடியாது, கற்பம் செத்து போச்சு, குழந்தை பிறக்காது, அப்ப முடியாது,
செஞ்சாரு. அதுக்குனால எல்சடாய் அப்படி நான் அவர்களுக்கு வெளிப்பட்டேன். அப்புறம் பாருங்க, யாருமே இல்ல, உதவி செய்ய ஒருவரும் இல்ல. ஆபிரகாமுக்கும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அந்நியர்கள். சரிங்களா? ஈசாக்கு வாழ்ந்த காலத்துல அவர் சூழ்ந்திருந்த மக்கள் எல்லாம் அந்நியர்கள். யாக்கோபு சொந்தக்கார இடத்துல போனாலும் ஒரு அந்நியனை போல நடத்தப்படுகிறான். ஒரு அந்நியனை போல என்ன செய்யறான்? நடத்தப்படுகிறான். அப்ப ஒருவருமே இல்லாத ஒரு அனாதை போல இந்த இடத்துல இருக்கிற நீங்க நிறைய பேரு, எனக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, எனக்கு மாமனார் மாமியாலாம் இருக்கிறாங்க, கூட பிறந்த சகோதர சகோதரிலாம் இருக்கிறாங்க, யாரெல்லாம் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் அனாதையா இருக்கேன். நான் யாரா இருக்கேன்? அனாதையா இருக்கேன். எல்லாம் கவனிங்க. ஒரு ஆபிரகாம சொல்லும்போது சொல்றாரு, லோத்தை ஏன் கூட்டு வந்தாருன்னா பாதுகாப்புக்காக கூட்டு வந்தார். அவர் சொல்லும்போது சொல்றாரு, சரிங்களா? ஒருத்தர் என்ன செய்யறாரு, அழகான மனைவியை நான் கூட்டிட்டு போறேன், எவனாவது ஏதாவது பண்ணிடுவாங்க, அதனால லோத்தை நினைச்சானா கூட்டு வந்தாரா. நீ இப்படியா பிளான் பண்ற, லோத்தை கட் பண்ணி விட்டு அப்ப என்ன பண்றேன்னு பார்ப்போம். அப்ப சர்வோலக தேவனை என்ன செய்ய நீ அறியணுங்கிறதுக்காக. அதனால கவனிங்க, வெள்ளனற்று போன நிலைமையில நமக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் எல்சடாய். இது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வெளிப்பட்டாரு. இவங்க பாருங்க, யாருமே இல்லாத சூழ்நிலை, வெள்ளனற்று போன சூழ்நிலை. இரண்டாவதாக அவர்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, யாருமே இல்லாம தனிநபராக அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு அனாதையை போல, ஒரு பரதேசியை போல இவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதன் மத்தியிலேயும் அவர்களை ஆசீர்வதித்தார். அதன் மத்தியில் என்ன பண்ணாரு? உங்களை அப்படி என்ன பண்ணாரு? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களை என்ன பண்ணாரு? ஆசீர்வதிப்பார். அடுத்து பாருங்க, இவர்களுக்கு எல்லாம் ராஜாக்கள் கூட எதிரியா இருந்தாங்க. பெரிய பெரிய ஆட்கள் எதிரியா இருந்தார்கள், எதிராக நின்றார்கள். 3 பேருக்கு எதிராக நின்றார்கள். அதன் மத்தியில் இவர்களை ஆசீர்வதித்தார். அதன் மத்தியில் என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தார். நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல சில சட்ட திட்டங்கள், சில நியமங்கள் இவருக்கு விரோதமாகவே இருந்துச்சு. அதன் மத்தியில் தேவன் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. வெள்ளனற்று போன நிலைமையில், ஒருவரும் இல்லாத நிலைமையில், ராஜாக்களும் சட்டத்திட்டங்களும் விரோதமாக இருந்த நிலைமையிலும் தேவன் அவர்கள் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அதனாலதான் சொல்றாரு, நான் எல்சடாயாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர்களுக்கு நான் காணப்பட்டேன் அப்படி சொல்றாரு. சரிங்களா? ஆனா யெகோவாவா அவங்க பார்க்கல அப்படின்ற. யெகோவாவை என்ன செய்யறாரு? என்ன பார்க்கல? இப்ப பாருங்க, ஆபிரகாம் எதுல போய் சிக்கிக்கொள்ளல, ஈசாக்கு எதுல போய் சிக்கிக்கொள்ளல, யாக்கோபு சொந்த மாமனார் வீட்டுல ஒரு அடிமையை போல நடத்தப்பட்டாலும் சிக்கிக்கொள்ளல. சரிங்களா? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, சிக்கி போய் கிடக்கும், வெளியவே வர முடியல. எதுல இருந்து வெளியே வர முடியல? சில பேர் சில பாவத்தை விடவே முடியல. சில பாவத்தை என்ன செய்ய முடியல? விடவே முடியல. விட நினைச்சா கூட என்னால நினைச்ச முடியல, விட முடியல. சில பேர் இந்த கடல்ல இருந்து எப்படியாவது நான் வெளியே வந்துருன்னு நினைக்கிறோம், ஆனா வெளியே வர முடியல. சரிங்களா? சில பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஐயோ எனக்கு ஏதோ இதை கட்டி போட்டது மாதிரி இருக்கு, என்னால செயல்பட முடியல, எதையுமே செஞ்சாலும் வாய்க்குதுல, எல்லாமே நஷ்டம், எல்லாமே தோல்வி. எப்ப பார்த்தாலும் என்ன செய்றாங்க? எனக்கு விரோதமா மனிதர்கள் எழுப்பி என்ன செய்றாங்க? கொதறுகிறார்கள், என்னை கட்டிக்கிறார் போல வருகிறார்கள், விழுக்கிறது போல வர்றாங்க. எல்லாம் சூழ்ந்து எனக்கு யார் இருக்கா? எதிரிதான் சூழ்ந்து இருக்கிறாங்க. இங்கிட்டு போகல, அங்கிட்டு போகல. நான் அப்படி 10 படி ஏறினா 100 படி இழுத்து விட ஆளுங்க என்ன செய்யறீங்க? இருக்கு, பேச்சிலேயே கொன்றாங்க. என்னை அந்த சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணுது? கொல்லுது. இந்த மாதிரி என்னை யார் விடுவிப்பா? இந்த உபத்திரத்திலிருந்து என்னை யார் காப்பாற்றுவா? இந்த வேலையிலிருந்து என்னை யார் தூக்கி விடுவா? இந்த விதமான இப்படிப்பட்ட போராட்டத்துக்கு எனக்கு முடிவே இல்லையோ, முடிவே இல்லையோ. ஐயோ, இந்த வியாதியின் கொடுமை, நான் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வியாதிக்கு நான் செலவு பண்ணி என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன். இப்படி பல விதத்துல அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல, 38 வருஷம் அந்த படுத்த படுக்கிற மனிதரை போல, அல்லது 18 வருஷம் கூடி குறுகி தெரிஞ்ச அந்த கூடியை போல, அல்லது மனுஷன் குடிக்காம அவன் தீட்டு உள்ளவன் தீட்டு என்று ஓரடிக்கப்பட்ட குஷ்ரோகி போல என் வாழ்க்கை நிலைமை இருக்கு, என் குடும்ப நிலைமை இருக்கு, என் வாழ்க்கையில் இதுவரை வெளியே வர முடியல அப்படின்னு சொல்ற உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை வருகிறது. இதை விடுவிக்கிற ஒருவர் இருக்கிறார்.
உங்களை விடுவிக்கும்படியா, உங்கள் உபத்திரவத்தை மாற்றும்படியா, உங்கள் வியாதியை மாற்றும்படியா, உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியா, உங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியா, நீங்கள் சிக்கிக் கொண்டு வெளியே வர முடியாது இருக்கிற உங்களை அதிலிருந்து அவரே தூக்கி எடுத்து உங்களை உன்னதத்துக்கு நேராக உயர்த்தி வைத்து அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் தான் யார்னா யெகோவா, விடுவிக்கிறவர். அல்லேலூயா. யெகோவா யாரு? விடுவிக்கிறவர். உங்களால முடியாது. சரிங்களா? நல்ல கவனிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு உதவி செய்யறார் என்ற தைரியத்துல அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க ஏன் போனாலும் யாரையும் மாட்டல. ஒருவேளை எகிப்து ராஜா கிட்ட போனாங்க, அங்க ஆண்டவர் வெளிப்பட்டவங்களை என்ன செஞ்சிட்டாரு? அடிமைப்படாதபடி, அவங்களுக்கு சிக்கிக் கொள்ளாதபடி இல்ல, வெளியே வந்துட்டாங்க. யாக்கோபு ஒரு குறிப்பிட்ட நாள் வெளியே வந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு நான் வெளியே வர முடியல. இதுல இருந்து நான் என்னை காப்பாற்ற யார் உண்டு? இந்த சூழ்நிலை யார் காப்பாத்துவா? யார் என் கரம் கொடுப்பா? எனக்கு ஏன் கரத்தை பிடிச்சு தூக்கி விட யாரு? என்னால முடியல. இந்த பாரத்தை சுமக்க முடியல, இந்த வேதனை சுமக்க முடியல. அப்படி சொல்ற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை வருகிறது, நான் யெகோவா தேவன். அல்லேலூயா. நான் யாரு? நான் யெகோவா, நான் கர்த்தர். கர்த்தர்னா யாரு? ரட்சிக்கிறவர். ரட்சிக்கிறவர், விடுதலையாக்குகிறவர். நீ எப்பேற்பட்ட சிறைக்குள்ள கிடந்தாலும், எப்பேற்பட்ட வேதனைக்குள்ள கிடந்தாலும், எப்பேற்பட்ட நஷ்டத்துக்குள்ள கிடந்தாலும், எவ்வளவு வியாதிக்குள்ள கிடந்தாலும், அதிலிருந்து உன்னை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவன். அவருக்கு பேர் தான் யெகோவா. அல்லேலூயா. அவருக்கு பேர் என்னது? யெகோவா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்ப நம்ம வாசிக்க போறோம். யெகோவானா என்ன அப்படின்னா, இவர் சொல்றார், மோசேக்கு நான் உன்னை யெகோவாவா உனக்கு வெளிப்படுவேன், ஒரு ஜனத்துக்கு நான் வெளிப்படுவேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றத பாருங்க, அவர் வார்த்தையை கவனிங்க. இப்பதான் இதிலும் பெரிதானவர்களை காண்பார். அப்ப நம்ம நினைக்கிறோம், எனக்கு ஏதோ சோறு கிடைச்சா போதும்பா, எனக்கு ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்தா போதும், எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தா போதும், அல்லது எனக்கு ஒரு வாழ ஒரு வழி செஞ்சா போதும், அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா நித்தியமான ஒரு வாழ்வு, நித்தியமான ஒரு சுகம், நித்தியமான ஒரு விடுதலை, நித்தியமான ஒரு ஆரோக்கியம், நித்தியமான ஒரு சமாதானம், நித்தியமான ஒரு நல்ல வாழ்வு எனக்கு எப்படி வரும்? அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் இதிலும் பெரிதானவர்கள். அல்லேலூயா. பாருங்க, வாசிக்கலாம்ல, நம்ம வாசிக்கலாம். 6:4 வாசிக்கலாம். யாத்ராகமம் 6:4. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். நல்லா கவனிங்க. அவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. நான் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறேன். நான் யார் தெரியுமா? யெகோவா. யெகோவா தேவன் யார் தெரியுமா? உடன்படிக்கை ஏற்படுத்தின தேவன். யெகோவா யாரு? உடன்படிக்கை ஏற்படுத்தின தேவன். என்ன உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை ஏற்படுத்தின தேவன்? நான் யாக்கோபு கிட்ட, நான் ஆபிரகாம் கிட்ட சொன்னேன், ஈசாக்கு கிட்ட சொன்னேன், யாக்கோபு கிட்ட சொன்னேன், நான் முற்பிதாக்களுக்கு சொன்னேன், நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். என்ன உடன்படிக்கை பண்ணிருக்கேன்னா, ஒரு சுதந்திரமான வாழ்வை தருகிற, ஒரு பாலும் தேடி ஓடுகிற ஒரு நல்ல ஆசீர்வாதமான தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று என்ன செய்திருக்கிறேன்? வாக்கு பண்ணியிருக்கிறேன். அதுக்கு ஒரு உடன்படிக்கையை நான் பண்ணியிருக்கிறேன். அந்த உடன்படிக்கையை நான் நினைச்சேன் அப்படின்ற. ஏன் நினைச்சாரா? ஏன் உடன்படிக்கை நினைச்சாரா? நீங்க வாசிக்கலாம், 1ல இருந்தே வாசிக்கலாம், 1ல இருந்து வரிசையா வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்போது காண்பாய். பலத்த கையை கொண்டு அவர்களை போகவிட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய
அதாவது 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. எகிப்துல போய் என்ன பண்ணிட்டாங்க? மாத்திக்கிட்டாங்க. எப்படி? உங்களையும் என்னையும் மாறி, முதல்ல மாறி. இப்பெல்லாம் நீங்க விடுதலை ஆகி வந்துட்டீங்க. ஆனா ஒரு சிலர் நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை. ஒருவேளை நீங்க எதாவது சிக்க போராட மாதிரி இருக்கலாம், அவர்களுக்கு இந்த வசனம் வருகிறது. நல்லா கவனிங்க. இவங்க வாழதான் போனாங்க. அது யோசேப்பு இருந்ததுனால ஒரு தயவு அந்த ராஜா கிட்ட கிடைச்சு ஒரு நல்ல இடத்துல வாழ்ந்தாங்க. இப்ப அவங்க கர்த்தரை மறந்தா பல சந்ததிகள் வந்துட்டாங்க. வந்த பிறகு இந்த யோசேப்பை அறியாத ராஜா வரும்பொழுது இவர்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கொடுமை கொடுமையான மனுஷன்கிட்ட மாட்டிட்டாங்க. அவ எந்த அளவுக்கு உபத்திரப்படுத்துறாங்க சொல்றாங்க. அவங்க கத்துறத கத்து அந்த பெருமூச்சு விடுறது, அவங்களுடைய கதறுதல் என் சந்ததியில் என்ன செய்யுது? எட்டுதுப்பா. அப்பா உங்களுக்கு அவர் சொல்றாரு, அதனால அவங்களுடைய படுகிற வேதனையை பார்க்கவே பார்த்தேன், அவங்க கொடுமையை நான் பார்க்கவே பார்த்தேன். அதனால நான் என்ன செஞ்சேன்னா, அவங்க கொடுமையா இருக்கிறாங்க, வேதனை இருக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கல. அவர் சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், உங்கள் மீட்புதாரர்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். அந்த உடன்படிக்கையை நான் பார்க்கிறேன். அந்த உடன்படிக்கை என்ன செய்யறேன்? முதல்ல ஏற்படுத்திருக்கேன்னு சொல்றாரு. அன்பான தேவ ஜனமே, ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற வேதனையை, கண்ணீரை, உபத்திரவத்தை, அவருடைய பெருமூச்சை கேட்டு நேர அவர்களை காப்பாற்ற இவரே இறங்கி போகல. சரிங்களா? இவர்களை காப்பாற்ற ஒரு மோச இடத்துல போய் சொல்றாரு, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய வேதனை, உங்களுடைய பெருமூச்சு, உங்களுடைய கூக்குரல், உங்களுடைய உபத்திரவம் தாங்க முடியலையா? வேதனைப்படுகிறீங்களா? கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஐயோ இதுல யார் காப்பாற்றுவான்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? இயேசுவின் இரத்தத்தினாலே ஆகிய புதிய உடன்படிக்கை கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக உண்டாயிருக்கிறது. உங்க கண்ணீர் துடைக்கும்படி, உங்க வேதனை மாறும்படி நீண்ட நாளாய் நான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? என் வேதனையில் ஒரு மாற்றம் வராதா? என் துன்பத்தில் ஒரு மாற்றம் வராதா? என் பாடுகளுக்கு ஒரு மாற்றம் வராதா? என் வியாதிக்கு ஒரு மாற்றம் வராதா என்று சொல்லி ஏங்குகிற உன் வாழ்க்கையை துளிர்க்க செய்ய உனக்கு ஒரு உடன்படிக்கை கல்வாரி சிலுவையிலே 2025 வருஷங்களுக்கு முன்பாக உனக்காய் சிலுவையிலே இயேசு செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை உன்னை காப்பாற்றக்கூடியது. அதுதான் சொன்னார், நான் யெகோவா, நான் ரட்சகர், நான் உன் மீட்பர். உன்னை காப்பாற்ற முடியும், உன் வேதனையை மாற்ற முடியும், உன் கண்ணீரை துடைக்க முடியும். நான் அவன் சிக்கல, நான் சர்வவல்லமா இருந்தேன், அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணும் தெரியல. இப்ப நானே எல்லாவற்றையும் செய்வேன், உன்னை காப்பாற்றுவேன், உன்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவேன். அப்ப என்ன சொன்னார்? உடன்படிக்கை. நான் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். ரெண்டாவது சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அந்த 4:5 6:5 எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். பாருங்க, உடன்படிக்கை பண்ணிட்டேன். அதனால பேசாம இருக்கிற தேவன் அல்ல, பேசாம இருக்கிற தேவன் அல்ல. நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன். அதனால அவன் எப்படியாவது அந்த உடன்படிக்கை நம்மளா வாழட்டும், இதை போட்டு அப்படிங்கல. அவர் சொல்றாரு, நான் உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். அல்லேலூயா. நான் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணனா, அந்த உடன்படிக்கையை இப்ப நினைச்சேன். எப்ப நினைச்சேன்? ஏன் இவ்வளவு வேதனை பண்றானே, இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறானே, பாவத்திலேயே செத்துவா போல இருக்கு, இவன் மீது வேதனையில செத்துவா போல இருக்கு, இவனை காப்பாற்ற வழி இல்லாம தவிக்கிறானே, அதனால என் உடன்படிக்கையை நினைக்கிறேன் அப்படின்ற. ஐயா, அவர் உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணவர் மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை எப்பொழுது இவனுக்கு செய்யணும் சொல்லி அவர் ஆவலா ஏற்கமாய் நினைவில் வைத்திருக்கிற தேவன், உங்களை நினைவு கூறுகிற தேவன். அந்த சிலுவையை பார்த்து உங்களுக்கு அதை நினைவு கூர்ந்து செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் சொல்ல கவனிங்க. நீங்க சபைக்கு வர்றது மட்டும் நிறுத்தாம வந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களை எவ்வளோ பெரிய பாவத்துல கிடந்தா கூட தூக்கி வரும், எவ்வளோ பெரிய வேதனை இருந்தாலும் உங்களை என்ன செய்ய தூக்கி வரும். நீங்க ஏதோ ஒரு குறைய பார்த்துட்டு நான் பாவியா இருக்கேன், போறதுக்கு தகுதி இல்லைன்னு வீட்டுல இருந்தா விடுதலையாக முடியாது. ஐயோ, நான் ஒரு விசுவாசம் எனக்கு பிடிக்க
உடன்படிக்கையை நினைவு கூறும்படி உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. உங்களை தூக்குகிற தேவன். அவர் உடன்படிக்கை ஏற்படுத்திட்டு பேசாம இருக்கல. அதை நினைக்கிறார். எப்ப நினைக்கிறாரு? ஐயோ, என் சடத்தை இவ்வளவு வேதனைப்படுத்துறானே, இவ்வளவு கொடுமைப்படுத்துறானே பார்வோன். அப்படி சொல்லி அவர் சொல்றாரு, மோசேகிட்ட போய் சொல்றாரு, நான் அதை நினைச்சுதான் அவனை தேடி வந்திருக்கிறேன். இந்த நாள் உங்களை நினைச்சதுனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு இதை பேசுறாரு. இந்த உடன்படிக்கை உனக்கு இருக்கு. நீ காப்பாற்றப்படுவாய், நீ வாழ்வாய், நீ சிறப்பாய், இன்னும் மேலானவைகளை காண்பாய், இதிலும் பெரிய காரியத்தை என்ன செய்வாய், காண்பாய். நான் அந்த உடன்படிக்கை உனக்கு நினைக்கிறேன். அவர் உடன்படிக்கை நினைவு கூறுகிற தேவன் அல்ல, மட்டுமல்ல, அந்த உடன்படிக்கை யாருக்காக நான் செய்திருக்கிறேன் என்ற உங்களை நினைவு கூறுகிற தேவன். உங்களை தூக்குவதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, உங்களை படாத படுகொலியில் கடந்தாலும் தூக்கி உயரை வைத்து மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல அநேகர் காணும்படி செய்கிற தேவன். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்களை உடன்படிக்கை நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எந்த உடன்படிக்கை? நமக்காய் கல்வாரி சிலுவையில அங்கே ஆபிரகாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை, மனிதர்கள் மூலமாய் செய்யப்பட்ட உடன்படிக்கை, மிருகத்தின் ரத்தத்தினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை. ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படி அல்ல. வானத்தை பூமியை சிங்காசனமாய் இருக்கிற தேவன் நமக்காக இறங்கி வந்தவர், நம்மளை போல இறங்கி வந்தவர், நம்மளை போல பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், நம்மளை போல துக்கங்களை ஏற்றுக்கொண்டவர், நம் பாவங்களை சுமந்தவர், எல்லாவற்றையும் சுமந்து ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அடுத்து நல்லா கவனிங்க. 6:6 வாசிக்கலாம். 6:6 யாத்திரம் 6:6. இப்ப உடன்படிக்கை என்ன பண்றாரு? நான் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு மோசேகிட்ட. ரெண்டாவது உங்களுக்கு சொல்றாரு, நான் கல்வாரி சிலுவையில் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். ரெண்டாவது சொல்றாரு, அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறேன். உங்களுக்காக ஒரு உடன்படிக்கை என்ன செய்யறாரு? நினைவு கூர்ந்திருக்கிறார். உங்களை அந்த உடன்படிக்கை மூலம் நினைவு கூறுகிறார். மூன்றாவது கவனிங்க. 6:6. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. போதும், நல்ல கவனிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. நான் ஏன் உடன்படிக்கை ஏற்படுத்தினேன் தெரியுமா? நான் ஏன் உடன்படிக்கை நினைவு கூர்ந்தேன் தெரியுமா? அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. என்னை சொல்லிட்டு சொல்றாரு, உங்கள் மேல் எகிப்தியர்கள் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு, நீங்க எந்த காரியத்தினால அடிமைத்தனத்துக்குள்ள போனீங்களோ, வெளியே வர முடியாமல் தவிக்கிறீர்களோ, ஒரு விடுதலை ஆக முடியாமல் நிற்கிறீங்களோ, எந்த காரியம் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாம தடுத்து உங்களை கண்ணீரோடு இருக்க வைக்கிறோ, அதிலிருந்து உங்களை மீட்பேன். அதற்காக உடன்படிக்கை, அதற்காக தான் உடன்படிக்கை ஏற்படுத்தினேன். உங்களை அடிமைத்தனத்திலிருந்து தூக்க, உங்களை வேதனையிலிருந்து தூக்க, உங்களை கண்ணீரிலிருந்து தூக்கி எடுப்பதற்கு, உடையாத சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பதற்கு நான் உனக்காக உன்னை நீக்கும்படி என்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை உனக்காக சிந்தி இருக்கிறேன். அந்த இரத்தத்தினாலே நாம் மீட்கப்படுகிறோம். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு பெரிய கீழ்த்தளத்துல போனாலும் சரி, எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, அவர்கள் யோனாவை விட்டாரா? யோனா டிக்கெட் எடுத்து போக நினைச்சு போறான். தேவனுக்கு விரோதமா போறான். தேவனுக்கு விரோதமா போனாலும் மனம் விட்டார். அவரு அவனுக்குன்னு ஒண்ணு நினைச்சாரு. ஒரு புயல் காற்று உண்டாக்கிட்டாரு. உண்டாக்கி என்ன செய்யறாரு? அவனா கதவை பூசிருக்கிறேன். அவனுக்கு சாவு மனசு இல்ல. நீ தூக்கி போட்ட காப்பாத்துவா, நீங்க குறைச்சுக்கிறீங்கிறாங்க. அவங்களை தூக்கி போட வேற வழியில அவன் சொல்ல தூக்கி போடல. ரெண்டாவது தூக்கி போறாரு. அவன் ஆகாத பாதாளத்துக்குள்ள போனான். அவன் மீன் வவுற்றுக்குள்ள ஆழத்துல போய் சாக போனால் விடலா, அந்த மீனுக்கே கட்டளையிட்டு அவனை மீட்டு எடுத்தார். அல்லேலூயா. அவனை மீட்டு எடுத்தது மாத்திரமல்ல, அவனை கொண்டு செய்கிற நோக்கம் ஒன்று. உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கு. ஒரு நோக்கம் இருக்குது. சும்மா இல்ல, நான் ஏதோ ஒரு ஊர்ல ஒரு குக்கிராமத்துல நான் ஏதோ ஒரு சாதாரண ஆளா இருப்பேன் அப்படிங்கல்ல. நம்மளை மீட்டு எடுத்து சிவனா நம்மளை பார்த்து பரிகாசம் பண்ணுன, நம்மளை பார்த்து ஏழவன் நினைத்த, நம்மளை பார்த்து கேவலம் நினைத்த அவர்கள் முன்பாக நம்மளை ஆசாரிகளும் ராஜாக்களுமாக இருப்பதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை விட்டு நான் இப்படி இருக்கிறேனே, நான் இப்படி இருக்கிறேனே,
அவர் உடன்படிக்கை ஏற்படுறார். அந்த உடன்படிக்கை மேல் எனக்கு விசுவாசம் வேண்டும். அவர் உடன்படிக்கை நினைவு கூர்ந்தா நானும் அடிக்கடி உடன்படிக்கை நினைவு கூற வேண்டும். அப்பொழுது அவருடைய மீட்பு நமக்கு வரும். அல்லேலூயா. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் அவரால் காப்பாற்ற முடியும். அவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். உங்களை மேலான நிலைமைக்கு கொண்டு வர முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசம் தான் அதை செய்ய. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நல்லா கவனிங்க. அடுத்த வசனம் வாசிக்க பாருங்க. அடுத்த வசனம் 6:7. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். பாருங்க, நீங்க ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு பாத்தீங்கன்னா அந்தந்த நேரத்துல உதவி செஞ்சுட்டு அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கே வாழ்வாங்க. அவங்க எல்லாம் கவனிச்சு பாத்தீங்களா? அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஏதாவது வேற நோக்கம் நினைச்சுவாங்க, வருவாங்க 3 பேருமே. சரிங்களா? நீங்க நினைச்சீங்கன்னா மீட்டுக்கிட்டாரு, நான் விடுதலை ஆயிட்டேன், நான் சந்தோஷம் ஆயிட்டேன், வாழ்க்கையில நல்ல வாழ்வு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு நம்ம இஷ்டத்துக்கு போக விடுறதுக்கு அவர் இல்லை. அதுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தல, அதற்காக உடன்படிக்கையை நினைவு கூறல. அடுத்து சொல்றாரு பாருங்க. அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு அடுத்து பாருங்க. நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? உங்களை விடுவித்து உங்கள் தேவனாய் இருப்பேன். அப்படின்னு என்ன சொல்றாரு? உங்க கூடவே இருப்பேன், உங்க கூடவே இருப்பேன். எதுக்கு? அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றும்படி, அந்த உடன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படி. அதனால சொன்னாரு, நான் போவேன், வேற ஒரு தேற்றரவாளர் வருவார். எதற்கு வருவார்? வாக்குத்தத்தத்தின் ஆவி. அந்த வாக்குத்தத்தின் ஆவியானவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமா என்ன செய்றேன்? கொடுக்கிறேன். அதை பெற்றுக்கொள்ளும்படி சிலர் இருக்கின்றாரு. அவர் அப்படியே நம்மளோடு கூட தங்கிட்டார். சுரபால் வசத்தை மறுபடியும் வாசிக்கிற பாருங்க. 7:7 நான் வாசிக்கிறேன். மறுபடியும் கவனிங்க. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். உங்களை எனக்கு ஜனமாய் சேர்த்துக் கொண்டு. நீங்க அந்நியரா இருந்தீர்கள். பாருங்க, நம்ம ஊர்ல நம்மளை ஏத்துக்கல, நம்ம குடும்பத்துல நம்மளை ஏத்துக்கல, நம்மளை சொந்த நம்மளை ஏத்துக்கல, நம்ம எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டோம், தூக்கி எறியப்பட்டோம். சொல்றாரு, நீ புறக்கணிக்கப்பட்டுட்டியா, தூக்கி எறியப்பட்டுட்டியா, நீ உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்களா, நீ செத்து போன்னு சொல்லிட்டாங்களா, நீ ஏன் இருந்தீங்களை அசிங்கப்படுத்தி சொல்றாங்களா, உங்களை அப்படி மனுஷன் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை சேர்த்துக் கொண்டு சொல்றாரு, நான் உடன்படிக்கை ஏற்படுத்தினேன், அதை நினைவுறுந்தேன். எதுக்கு? எதுக்கு? உன்னை மீட்டுட்டு உன்னை ஒரு அனாதையை போல விட்டுட்டு போறதுக்கல்ல, நாம கூடவே இருப்பேன். எதுக்கு? உன்னை விடுதலையாக்கி என்னுடைய ஜனமாய் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன், உன்னை அணைத்துக் கொள்ளுவேன். அப்படி சொல்றாரு பாருங்க. நான் உனக்கு தேவனாய் இருப்பேன். உனக்கு இதுவரை யாராலும் தேவனாய் இருந்திருக்கலாம், ஆனா இனி நான் உனக்கு தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. நான் உன்னுடைய தேவனாய் இருப்பேன். அப்புறம் சொல்றாரு பாருங்க. சொல்லிட்டு சொல்றாரு, நான் உனக்கு தேவனா இருப்பேன், உங்க மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் யார் என்று நீங்க என்ன செய்வீங்க? அறிவீர்கள். அல்லேலூயா. நீங்க என்ன செய்வீங்க? அறிவீர்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க? அறிவீர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பான தேவஜனமே. அவர் நம்மளை உடன்படிக்கை கல்வாரி சிலுவைகளை நமக்கு பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமோடு ஒரு மிருக ரத்தத்துல பண்ணினார். அதையே அதை சொல்றாரு, அதை நினைவு கூறுகிறாரு, அதை கொண்டு அவர்களை மீட்கும் சொல்றாரு, விடுதலையாக்குவேன் சொல்றாரு. ஆனா உங்களுக்கு எனக்காக வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொண்டு கல்வாரி சிலுவையில பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் நம்மளை மீட்டது மாத்திரமல்ல, நம்மளோட தங்கி இருக்கிற அவருடைய ஆவியாருடைய ஆலயமாய் நம்ம இருக்கிறோம். நமக்குள்ளே அவர் இருக்கிறார். இந்த விசுவாசம் போல உங்களை நீங்க வெளியே வந்துடலாம். இந்த விசுவாசத்துல தான் நீதிமான் என்ன செய்வான்? விளைப்பான். நமக்கு இந்த தேவ விசுவாசம் தான். எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கு, அந்த உடன்படிக்கை நினைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய ஜனநாள், அவருடைய பிள்ளைநாள், அவருடைய விளையாட்டு ரத்தத்தினால் என்ன செஞ்சிருக்கிறேன்? பெற்றெடு சிலுவைகளை பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறேன், அந்த ரத்தத்தை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறேன். இந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்குன்னு. அடுத்து சொல்றாரு பாருங்க. 6:8 சொல்றாரு பாருங்க. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்திலே உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அல்லேலூயா. நான் சொல்றத வார்த்தை சுதந்திரம் கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? நீங்க இப்ப சுதந்திரமாவே இல்லை. நிறைய பேர் எப்படி இல்லை? சம்பாதிக்கிறோம், அந்த காசு கூட எனக்கு சொந்தம் இல்லை. 1000 ரூபாய் நீங்க சம்பாதிச்சேன், அந்த 1000 ரூபாய் நான் சுதந்திரிக்க எனக்கு என்ன இல்லை? வக்கு இல்லை. அதை அனுபவிக்க எனக்கு என்ன இல்லை? உரிமை இல்லை. ஏன்னா நான் அங்கேயே
500 ரூபா கொடுக்குறேன்னு வாக்கு பண்ணிட்டு கடன் வாங்கினால கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும். வரும்போது வீட்டுக்கோ வெறுமனே வர மேற்கொண்டு வேற கடன் வாங்கி அங்கே இங்கே கட்டிக்கிட்டே இருக்கேன். நல்லா கவனிங்க, நம்ம அப்படிப்பட்ட அடிமை தொழுத்துக்குள்ள போறதுக்கு அவர் விரும்பல, அப்படிப்பட்டதுக்கு விரும்பல. அவர் நமக்கு சுதந்திரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன கொடுக்கிறாரு? சுதந்திரமா வாழுகிறார். சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அவருடைய கிருபை நமக்கு என்ன பண்ணுது? சுதந்திரமா வாழ்கிறதுக்கு. சுதந்திரம் என்ன? எல்லாவற்றையும் அனுபவிக்கிற, எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிற அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்வை, நித்திய வாழ்வை கர்த்தர் நமக்கு உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கவனிங்க, ஆபிரகாமுக்கு இப்படி செய்யல. ஆபிரகாமுக்கு கூட கானானுக்குள்ள போகல. சரிங்களா? அந்த தேசத்துல சுத்தி சுத்தி தான் வந்தாங்க. அதை அனுபவிக்கிற பாக்கி யாருக்கு கிடைச்சு தெரியுமா? அவருடைய சந்ததிக்கு கிடைச்சு. ஆனா உங்களுக்கு எனக்கு கல்வாரி சிலுவையில பண்ணின உடன்படிக்கை அவருடைய மொத்த சொத்தையும் அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு அப்படியே பெற்று தந்திருக்கு. அதான் சொல்லுது, இயேசு நமக்காய் சாபமாகி கல்வாரி சிலுவையில அவர் என்ன பண்ணிருக்காரு? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தையும் நமக்கு பெற்று தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சுதந்திரத்தை எல்லாம் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? பெற்று தந்திருக்கிறார். நம்ம சுதந்திரிக்கிறவர்கள், நம்ம ஆளுகை செய்கிறவர்கள் யாருட்ட நடக்கவீங்க? நமக்கு எதிராளி கையில் இருக்கிறத நம்ம கிட்ட பிடிக்கி கொடுப்பார். நான் என்னிடத்தை இழந்தனோ அதை நான் ரெட்டிப்பாய் தருகிற தேவன். நான் என்னிடத்தில் என்னை பாதிப்பு நடத்தினார்களோ அவர்களிடத்திலிருந்து என்னை தலை நிமிர்ந்து செய்ய வைக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மை தலை நிமிர செய்கிறவர். அவருடைய சுதந்திரவாதிகள் நம்ம எல்லாரும். அவருடைய சுதந்திரமா நம்ம இருக்கிறோம். அவருடைய சொத்தா நம்ம இருக்கிறோம். நம்முடைய பிள்ளை நமக்கு யாரு? சொத்து. அதே மாதிரிதான் தேவனுடைய சொத்து நீங்கள் நானும். அவருடைய சொத்தை தொட விடுவாரா? அந்த சொத்தை அவர் சொத்தா பராமரிப்பார். அல்லேலூயா. இவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு தந்திருக்கிறார். இதுதான் யெகோவா கர்த்தர். அதைத்தான் சொல்ல மோசைகிட்ட, ஐயா நான் உடன்படிக்கை பண்ணிருக்கேன், அவங்களால வெளியே வர முடியாது, அவங்களால அவங்க தேசத்துல சுதந்திரிக்க முடியாது, நீ போ, நான் உன்னோடு இருப்பேன், அங்க இருக்கிறவங்க கிடைச்சுவேன், அந்த பார்வோனுக்கு உன்னைய தேவனா மாத்துவேன். சரிங்களா? இந்த ஜனங்களுக்கு உன்னை யாரா மாத்துவேன்? மீட்பனாக. சரிங்களா? உன்னை என்ன செய்வேன்? உன்னை மீட்பனாக, ஒரு தலைவனாக ஏற்படுத்துவேன். வசனம் இருக்குது. 6 வாசிக்கலாமே. 6 இருக்கோ? அதல்ல. சரி, ஒரு வசனம் இருக்குது. நான் உங்களுக்கு மீட்பனாகவும் உடைய தலைவனாகவும் என்ன செஞ்சிருக்கிறேன்? உடைய ஏற்படுத்தியிருக்கிறேன். மோசே, நல்லா கவனிங்க, இப்ப நான் சொல்ல கவனிங்க. மோசே பாத்தீங்கன்னா இது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்கு. இந்த காரியம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில இது இந்த காரியம் இருக்குது. வாசிக்க பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல 22 வாசிக்கலாம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். பாருங்க, ஒரு சிறந்தவனா இருக்கிறான். எல்லாவற்றிலும் சிறந்தவனா இருக்கிறான். சரிங்களா? நான் சுருக்கமா முடிக்கிற டைம் ஆனால நான் இன்னொரு காரியத்தை சொல்லணும் உங்களுக்கு. 27:23 அங்க சொல்றது, இந்த படிப்பு எனக்கு இருக்கிறதுனால, இந்த திறமை எனக்கு இருக்கிறதுனால, நான் இளவரசனா இருக்கிறதுனால, நான் எகிப்தின் அரண்மனையில் இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்? இந்த என் சகோதரர்களை பார்க்கிற எண்ணம் எனக்கு என்ன இருந்துச்சு? அவனுக்கு உண்டானுச்சு. 23ஆம் வசனத்துல போட்டிருக்கு. அந்த இருதயத்தில் எண்ணம் உண்டானுச்சு. அப்ப 25ஆம் வசனத்துல போட்டிருக்கு. 25ஆம் வசனத்துல என்னை கொண்டு இவங்களை காப்பாற்றுவாரு, தேவன் காப்பாற்றுவாரு என்று இவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அப்படி போட்டிருக்கு. அறிந்து கொள்வார் என்று சொல்லி என்ன பண்ணானா? இவன் சகோதரனுக்கு விரோதமா இருக்கிற எகிப்தியரை வெட்டி என்ன செஞ்சா? ஒரே போட்டான். சரிங்களா? அப்ப என்ன நினைக்கிறான் பாருங்க. யோசேப்பு அவன் சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான். அதனால அந்த பார்வோன் அவனை பெருசா மதிச்சான். அதனால அவனை பொறுப்பாளி ஆக்கினான். அதனால தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அதனால அவனுடைய சகோதரர்கள் வந்த போது ஒரு நல்ல கோசேன் என்ற நாட்டை நினைச்சான் பார்வோன் கொடுக்க சொன்னான். சரிங்களா? இவன் மோசே என்ன செய்யறான்? எந்த அற்புதத்தையும் இப்ப செய்யல. இவன் யாரு? அரண்மனையிலே கடந்து வந்திருக்கிறான். அரண்மனை கடந்து வந்து அரண்மனையில வளர்ந்துட்டு இவன் சொல்ற அந்த திறமையை வச்சு, அந்த அதிகாரத்தை வச்சு என் ஜனங்களை காப்பாத்திடலாம்னு நினைச்சான். இது நிறைய பேர் நம்ம பூரா இப்படிதான் செய்யலாம். எனக்கிட்ட சிறந்த தாளம் இருக்குப்பா, சிறப்பா இருக்குது, காரியங்கள் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இதை வச்சே வாழ்க்கையை ஓட்டி மேல வந்துருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நல்லா கவனிங்க. நீங்க இதை வச்சு நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், சாதிச்சு நினைக்கலாம். ஒரு காலம் முடியாது.
சரிங்களா? இப்படிலாம் சாதிக்க நினைச்சவங்க தோத்து போனவங்க தான் இருக்கிறாங்க. இந்த மோசம் ஒருவேளை இந்த காரியம் பார்வோனுக்கு தெரியாம இருந்தா கூட இந்த எகிப்து ஜனத்துக்கு என்ன செஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த யோசேப்பு செஞ்சதா செய்ய முடியுமா? சொல்லுங்க, செய்ய முடியுமா? செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்? ஏதோ அவங்களுக்கு ஏதோ வேலை, இந்த மாதிரி கஷ்டமான வேலை கொடுக்காம ஒரு ஈஸியான வேலையை என்ன செஞ்சிருக்கலாம், மாத்திருக்கலாம். அவ்வளவுதான் அவனால செஞ்சிருக்க. அவனால என்ன செஞ்சிருக்க முடியுங்கிறீங்க? ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது. சரிங்களா? இவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த திறமையில அவனால ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி என்ன செஞ்சாரு? அவன் துரத்தி ஓடுபடியான சூழ்நிலை அவனுக்கு உருவாயிருச்சு. பாருங்க 7:30 சொல்லுது, அப்ப உன் திறமை, உன் அந்தஸ்து, உன் நேர்மை உன்னை எங்க விட்டு விட்டுற? குளிக்கல ஓட்டி விட்டுற. நீ எதை மேன்மை பாராட்டியோ அதை எங்க விட்டு விட்டுற? மாடு மேய்க்க விட்டுரும். உன்னை ஒண்ணுக்கு உருப்படாத காரியத்தை செய்ய வச்சிடும் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு புத்தி காமிச்சு 40 வருஷத்துக்கு புத்தி காமிச்சு சொன்னாரு. இப்ப ஐயா, நான் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறேன், உடன்படிக்கை நினைச்சிருக்கிறேன், உங்களை மீட்கும்படியா, என்ன செய்ய, உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படியா அப்படி சொல்லி சொல்றாரு. பாருங்க 7:35 அப்போஸ்தலர் 7:35 உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தின யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த அந்த மோசேதானே. யார் உங்களை ஏற்றுக்கொள்ளலையோ, யார் உனக்கு அதிகாரிகளோட நம்பலையோ, நியாயாதிபதி நம்பலையோ, அந்த ஜனங்களே சொல்றாரு மோசேதானே தேவன் முன்செய்தியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினேன்னு சொல்றாரு. அப்ப முதல்ல உன்னை துரத்தாங்கப்பா, உன்னை காட்டி கொடுத்தாங்க, உன்னை நியாயாதிபதி ஏற்றுக்கொள்ளல, உன்னை அதிகாரி ஏற்றுக்கொள்ளல. ஆனா இப்ப நான் என்ன பண்றேன்? உன்னை அதே இடத்துக்கு அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் மீட்பனாகவும் தலைவனாகவும் நான் ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப நம்ம சிக்கிக்கொள்ளுகிற வழி இருக்குது. மோசே போய் இப்ப அங்க மாட்டிக்கிட்டு என்ன இருக்குது? நேர்மை பாராட்டுற தன் பலத்தை, தன் ஞானத்தை, தன்னுடைய அதிகாரத்தை, தனக்கு இருக்கிற நேர்மை பாராட்டினா அவனால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனா தேவன் அவனை மறுபடியும் படித்து அவர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை அன்பா, என்ன பயங்கரமான காரியத்தை நீ செய்வா. அன்னைக்கு அவன் செஞ்சுதான் அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுக்க முடியாது. அல்லேலூயா. அதனால நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப யெகோவா தேவன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். என்ன செய்ய புரிஞ்சுக்கிட்டோம்னா அது இயேசுதான், அது கர்த்தர் தான், அந்த ரட்சகர் தான். அங்கே எப்படி ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணாரோ அதே போல கல்வாரி சிலுவையிலே அவருடைய இரத்தத்தினால், இயேசு தன் சொந்த இரத்தத்தினால் உடன்படிக்கை நமக்கு பண்ணியிருக்கிறார். அவர் எப்படி உடன்படிக்கை நினைவு கூர்ந்து ஜனத்துக்கு சுதந்திரம் கொடுக்க நினைச்சாரோ அதே மாதிரி இயேசு அவருடைய உடன்படிக்கை நினைவு கூர்ந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இயேசு உடன்படிக்கை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறார். அவர் உடன்படிக்கை நினைவு கூர்ந்து நமக்கு என்ன செய்கிறார்? நம்மளை மீட்டெடுக்கிறார். எந்த நிலையில, அதாவது இரும்பு கனவாயா இருக்கிற எட்டு போல சூழ்நிலையா இருந்தாலும், எவ்வளவு மோசமான சூழ்நிலையாலும் நம்மளை மீட்டெடுக்கிறார். ஏன்னா அவர் உள்ளேறப்பட்ட ரத்தத்தினால் நாம் மீட்டுக் கொள்ளப்பட்டோம். மீட்டு எடுத்தது மாத்திரமல்ல, நம்மளை என்ன செய்யறாரா? திரும்ப எதிரி சிக்கிக் கொள்ளாதபடி அவர் நம்ம கூடவே இருக்கிறார். கூடவே இருக்கவங்க என்ன செய்யறாரு? வழி நடத்துகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா அது மாத்திரமல்ல, நாம் சுதந்திரங்களை அனுபவிக்கிறவர்களாய், ஆசைகள் சம்பத்து உடையவர்களாய், நம்ம வாழ்க்கையில நிம்மதி சமாதானத்தை நிறைந்தவர்களாய் என்னாலும் வாழும்படி அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கல்வாரி சிலுவையில பண்ணின உடன்படிக்கை எப்பொழுதும் நாம் நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கணும். என் வாழ்க்கையில ஏதாவது போராட்டமா பிரச்சனையா உடனே சடனா எங்க வந்துருந்தா உடன்படிக்கைக்கு முன்னாடி வந்துடணும். அந்த மீட்புக்கு முன்னாடி வந்துடணும். அந்த கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்துடணும். வந்து என்ன செய்யணும்? ஆண்டவர், இது எனக்காக, இது எனக்காக, இது வேற ஒன்று சொல்ல வேண்டியதில்லை. எனக்காக இப்படி அழைக்கப்பட்டு ஆண்டவரே அழுகிறதுல எனக்காக நீ பாடு, எனக்காக அந்த துக்கம், எனக்காக அந்த அவமானம், எனக்காக நீங்க சொல்லி பாருங்க. உங்க அவமானம் மாறு, உங்க துக்கம் மாறு, உங்க வேதனை மாறு, உங்க பாடு மாறு. என் பாவம் இந்த வேதனை கொண்டு வந்தது என்னுடைய பாவம். நான் பாவம் இல்லை, நான் பாவம் இல்லை, உன் பிள்ளையா என்னை மாத்துச்சு. அல்லேலூயா. நீங்க சொல்லி பார்க்கணும். அல்லேலூயா. அதனால புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-10 வரை நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த படகு சீமோனுடையதா இருந்தது. 4ஆவது வசனத்துல 3ஆவது வசனம் 5:3 4ஆவது வசனம் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை அவனுக்கு என்ன செஞ்சு உண்டானது. நல்லா கவனிங்க. முதல்ல அவர் ராம் முழுவதும் பாடுபட்டு பிரயாசப்பட்டு இருக்கிறான், கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு உட்கார்ந்துருக்கான். அவங்களை என்ன செய்யறான்னா ஒரு
ஒரு கப்பல் ஒரு படகு வச்சிருக்கிறான். நான் முதல்ல சொல்லிட்டேன், அவன் நல்லா அந்த கடலை பத்தி அந்த மீன் தொழிலை பத்தி எந்தெந்த மீன் எந்த ஏரியாவில் கிடைக்கும், எந்த இடத்துல பாடு உண்டாகும், இதெல்லாம் நினைச்சிருப்பான். அவன் அதை வச்சே வாழ்ந்துலாம் என்ன செஞ்சான், முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ண உடனே இப்ப பாருங்க, அடுத்து 4வது வசனம் வாசிக்கலாம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பாருங்க, இங்க போதகம் பண்ணத அந்த வார்த்தையை அவன் கேட்டிருக்கிறான். ஏதோ போதகம் பண்ணிருக்கிறாரு, அந்த வார்த்தையை அவன் நினைச்சிருக்கான். இல்லைன்னா தப்புன்னு போய் படைய நீ என்ன போய் அப்படின்னு போயிருக்கான். அவர் பேசுற வார்த்தை இவனை என்ன பண்ணிருக்கு, ஏதோ பண்ணிருக்கு. அதனால நினைச்சா அவன் சொல்லும்போது சொல்றேன், ஓ வார்த்தையின்படி. அப்ப இந்த கஷ்டப்பட்ட வார்த்தை உனக்கு எப்படி வந்துச்சு, ஏன் இப்படிப்பட்ட வேதனை சிக்கிட்ட, ஏன் இப்ப தோத்து போனவனா நிக்கிற, இப்படிதான் பேசிருப்பாரு போல இருக்கு. நான் பேசுற மாதிரி நினைச்சிருப்பாரு, பேசிருப்பாரு உனக்கு. அப்ப என்ன சொல்றாரு, அப்ப இந்த வேதனை மாற என்ன செய்யணும், என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, என் வார்த்தையை கேளு, என் வார்த்தையை விசுவாசி, அந்த வார்த்தை உன்னை என்ன செய்ய, உன்னை வாழ வைக்க அப்படின்னு சொன்னாரு. உன்னை நான் ராப்பகலா பிரயாசப்பட்டேன், ஒன்னும் ஆகும் இல்ல, உங்க வார்த்தையின்படி என்ன செஞ்சிருக்கிறேன், நீ நான் போறேன்னு சொன்னான். இப்ப என்ன நடக்குது பாருங்க, ஒரு அற்புதம் நடக்குது. 8வது வருஷத்துல 6வது வருஷத்துல ஒரு அற்புதம் நடக்குது. வார்த்தையின்படி போட்ட உடனே 8வது வருஷத்துல மீன் திரளா என்ன செய்யுது, பக்கத்துல இருக்கிற போட்டுக்காரங்க அப்புறம் கூப்பிடுறாங்க, எல்லாம் இருக்கம்ல வாங்கடான்னு. அப்படி சொன்ன உடனே பாருங்க, 7வது வருஷத்துல மீனை பார்த்த உடனே என்ன உண்டாயிடுச்சு, எல்லாருக்கு பிரமிப்பு உண்டாயிடுச்சு. பிரமிப்பு உண்டாயிட்டு அவன் சொல்ற வார்த்தையை கவனிங்க, நான் பாவியான மனுஷன், நீங்க தடுத்து தெரிஞ்சுருங்க போயிருங்க அப்படின்னு. நல்லா கவனிங்க. நிறைய பேர் நினைக்கிறோம்னா ஆசீர்வாதத்தை பெற்றவுடனே நம்ம இஷ்டத்துக்கு எழுதிடலாம். ஒரு அற்புதத்தை பார்த்த உடனே பிரமிப்பு, அற்புதம், அதிசயங்கள் இதெல்லாம் நம்மளை பரலோகம் நினைச்சாது சேர்க்காது. இன்னைக்கு நமக்கு சுகமா இருக்கலாம், இன்னைக்கு நல்லா இருக்கலாம், ஆனா ரட்சிப்பு தான் பரலோகத்துக்கு சேர்க்கும். அதனால அடுத்து சொல்றாரு, தம்பி நீ உன் திறமையில மீன் பிடிச்சு பார்த்த தோத்து போயிட்டீல்ல, இப்ப என் பின்னே வா, ஒன்னு மனுஷனை பிடிக்கிற மாத்துவேன். அப்படின்னு ஒன்னு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா அப்பேன், ஒன்னே மாதிரி கஷ்டப்படுறவனுக்கு, ஒன்னே மாதிரி வேதனை பண்றவனுக்கு, ஒன்னே மாதிரி ரோதனை பண்றவனுக்கு தூக்கி எடுப்பதற்கு ஒன்னே நான் பயன்படுத்த போறேன். அதுதான் இதிலும் பெரிதானவாய் காண்பாய். அல்லேலூயா. இதிலும் பெரிதான என்ன அர்த்தம் தெரியுமா, நீங்க அநேக பாவத்துல தூக்க போறீங்க, அநேக வேதனைகள் ஜனத்தை தூக்க போறீங்க. நீ உங்களுக்கு அற்புதம் இல்ல, நீங்க அற்புதம் சாட்சியாக மாற போறீங்க. நீங்க கை நீட்டின அற்புதம், நீங்க காய நீட்டின பிசாசு ஓட போகுது. மனித பாவம் பாவி 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 மனுஷன் நெஞ்சில அடிச்சு உங்க பின்னாடி வர போறேன். நீங்க இருக்கிறீங்க, நான் பாவி நான் பாவி நான் பாவி அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதுல பெரிதான நீ பார்க்க போற என்ன தெரியுமா, நீ பாவி நினைச்சுக்கிட்டு இருக்கிற, உனக்கு ஒரு உடன்படிக்கை வச்சுட்டேன் நானு, அந்த உடன்படிக்கை விசுவாசி. இப்ப நான் என்ன செய்ய போறது, அந்த உடன்படிக்கைக்கு உரியவனாய் மாற்றுவதற்கு உன்னை உடன்படிக்கையின் ஜனமாய், உடன்படிக்கையின் ஊழியக்காரனாய் உன்னை தேர்வு செய்திருக்கிறேன். இதுதான் இதிலும் பெரிதானவை. இதிலும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம், எப்படிப்பட்டவர்களுக்கு வேதனை கிடக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதைத்தான் நான் என்ன செய்யறாரு சொல்லுகிறேன். அன்பான தேவஜனமே நல்லா கவனிங்க. இந்த வேலையில ஆண்டவனுக்கு இதிலும் பெரிதானவை என்ன சொல்றாரு அப்படின்னா, வாழ்க்கையில் நடந்தது சின்ன சின்ன அற்புதங்கள் அல்ல, சின்ன சின்ன அதிசயங்கள் அல்ல. இனி ஓ மூலமா நான் அற்புதம் செய்ய போறேன், இனி ஓ மூலம் அதிசயம் பண்ண போறேன், உனக்கு சுதந்திரத்துல நீ அனுபவிக்க போற, அதுக்கு ஒரு உடன்படிக்கை நான் சிலுவையில பண்ணிருக்கிறேன். அந்த உடன்படிக்கை நீ விசுவாசி, அந்த உடன்படிக்கை எப்போதும் நினைச்சு கொள்ளு, அது உன்னை காப்பாற்றும், உன்னை வாழ வைக்கும். அது மாத்திரம் பல பேரை, பல ஆயிரங்களை, கோடிகளை ஒன்ன கொண்டு வாழ வைக்கும். அல்லேலூயா. நீ இப்ப நல்ல வேலை கிடைச்சா நீ மட்டும் சாப்பிட்டு இருக்க, அதையும் உன் குடும்பம் சாப்பிடல. நீ ஒரு நல்ல ஒரு தொழில் செய்யற, அந்த தொழில் நீ மட்டும் நான் காசு நிறைய காசை மட்டும் பார்க்கல, ஆனா ஒண்ணும் இல்ல, குடும்பம் வாழல, நானும் வாழல, ஆனா அதை செய்யல. இதல்ல, நான் வேலை கொடுத்தது பெருசு அல்ல, நான் உனக்கு தொழிலை கொடுத்தது பெருசு அல்ல, உனக்கு அற்புதம் செஞ்சது ஒரு பெருசு அல்ல. நான் செய்ய போறதுமா ஒன்னே கொண்டு அநேகரை பிடிக்க போறேன், அநேகருக்கு வார்த்தை கொடுக்க போறேன், அநேகரை காப்பாற்ற போறேன், அநேகரை பாவத்துக்கு தூக்க போறேன். இதுதான் பெரிதானவைகள். அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற அநேகருக்கு ரட்சகனாக, அநேகருக்கு மீட்பனாக உங்களை கத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதுல
பார்த்தீங்களா? அதுல இருக்க மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா? எங்களுக்கு நிறைய பேர் துன்பம் கொடுக்குறாங்க. அந்த துன்பங்களை எப்படி மறக்க தெரியுமா? ஒரு ஆளை எழுதி துன்பப்படுத்தினாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் ஒரு ரட்சிக்கப்படும் போது அந்த துன்பம் காணாம போயிடு. இவனுடைய சந்தோஷம் என்னை சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. இதுதான் எங்களுக்குள்ள காணப்படுகிற சந்தோஷம். சரிங்களா? அன்பான தேவஜனமே, உங்களுக்காக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தின யெகோவா இருக்கிறார். உங்களுக்காக உடன்படிக்கை நினைவு கூறுகிற யெகோவா இருக்கிறார். உங்களை மீட்டெடுக்கும்படி விலையேறப்பட்ட ரத்த சிந்தின யெகோவா இருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்த ஒரு யெகோவா இருக்கிறார். அந்த யெகோவா தான் கர்த்தர். அந்த கர்த்தர் தான் இயேசு. அவர் கல்வாரி சிலுவையில் உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணிருக்கபடியா உங்களுக்கு எல்லா வேதனையிலிருந்து உங்க கண்ணீரிலிருந்து ஒரு விடுதலை தான் அவர் வல்லமை உள்ளவர். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உங்களை நம்பாதீங்க, உங்களுடைய திறமை நம்பாதீங்க, உங்களுடைய பலத்தை நம்பாதீங்க, உங்களுடைய படிப்பை நம்பாதீங்க. அவர் மேல விசுவாசம் வைங்க, வெளியே வந்துடுவீங்க, மேல வந்துடுவீங்க. மோசேயை போல, பேதுருவை போல மேல வந்துடுவீங்க. அல்லேலூயா. உங்களை மீட்பனாக அவர் அப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கேன், நான் ஒரு பொம்பளையா இருக்கேன், என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு உலகத்தை கலக்கிற ஆளு பூரா யாருதான்? பெண்கள் தான். நான் வாழ்க்கையில் எப்படி இருந்தது முன்னாடி எவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் தெரியுமா? நான் செவமனும் பிசாசு ஓடிச்சு தெரியுமா? அது போச்சு தெரியுமா? இது போச்சு தெரியுமா? அந்த குடும்பம் காப்பாத்துச்சு, இந்த குடும்பத்தை பொழைச்சிச்சு. ஆனா இன்னைக்கு நான் இப்ப என்னைய காப்பாத்த யாரு இருக்கிறான்னு ஏறி போய் உட்காந்து சோர்ந்து போய் அப்படியே இப்படி என்னை யாராவது காப்பாற்றுவாங்க. உங்களுக்கு சொல்றாரு, நீ எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, எழும்பு. நான் என்ன செய்வேன்? உன் சிறையிருப்பு வசனத்தை மாற்றுவேன். உன் சிறையிருப்பு வசனத்தை என்ன செய்வேன்? மாற்றுவேன். எலும்பு பிரகாசி. உன்னிடத்துக்கு ஜாதிகள் நடந்து வருவார்கள், உன்னிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. அதைத்தான் அவர் நினைக்கிறார். அதனால இந்த கல்வாரியில் உங்களுக்கு உடன்படிக்கை இருக்கிற கர்த்தரை விசுவாசிங்கள். நீங்க எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவக்கட்டில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனை இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வர முடியும். அந்த விசுவாசத்தில் வந்து அவரையே சாதனைகள். கர்த்தர் உங்களுக்கு இதிலும் பெரிதான வேலை காணும்படி கர்த்தர் செய்வார். நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த வேலையில் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி பெருமையாக எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இதுவரையும் எங்கள் இடத்துல எங்களுக்கு கிடைக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டோம், நல்ல ஒரு வேலை கிடைச்சிட்டு உட்காந்துட்டோம், நல்ல ஒரு தொழில் கிடைச்சிட்டு உட்காந்துட்டோம். அதுவே எங்களுக்கு கண்ணியா மாறிடுச்சுப்பா, அதுவே எங்களுக்கு வேதனையா மாறிடுச்சு, அதுவே எங்களுக்கு ஆண்டவரே கொடுமையாய் மாறிடுச்சு. ஆனால் இவைகளிருந்தெல்லாம் எங்களை மீட்டெடுத்தவர், எங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறவர், எங்களுக்காக ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க. அந்த உடன்படிக்கை இரத்தத்திலாகிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நாங்கள் விசுவாசித்து எங்கள் சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்கிறதற்கு இவர்களுக்கு அந்த விசுவாசத்தை கட்டளையிடுவீராக. அந்த உடன்படிக்கை நினைத்து இவர்கள் வேதனைகள் மாறுவதாக, இவர்களுடைய கண்ணீர்கள் மாறுவதாக, இவர்களுடைய அடிமைத்தனங்கள் மாறுவதாக, இவர்கள் முகங்கள் முறிக்கப்படுவதாக. கர்த்தாவே, இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் எல்லாவற்றிலும் சுதந்திரவாளியாக இருப்பார்களாக. இனி இவர்கள் அடிமை ஆகாதிருப்பார்களாக. தேவ பிள்ளையாக இருப்பார்களாக. தேவ சுதந்திரமாக இருப்பார்களாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.